சௌரியே கேள், சௌரனே கேள். உன் வாழ்க்கையில பொய்யா வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் உள்ள உட்கார்ந்து பொய்ய சொல்றான் அர்த்தம். புருஷன்கிட்ட போய் சொல்றது, மனைவிட்ட போய் சொல்றது, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட போய் சொல்றது, எங்க வேணாலும் போயிட்டு மம்மி டேடி இப்படி, டேடி இப்படி மம்மின்னு சொல்லி பொய் சொல்றேன். உன்னை உண்மைன்னு உள்ளவன் நினைச்சுதான் அடுத்த உனக்கு அந்த வேலை கொடுத்துருக்கான், கொடுத்தவன் காரியம் கொடுத்துருக்கான். உங்ககிட்ட பணம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்ப்பா, இதை செஞ்சு முடிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே கணக்கு எழுதுவீங்களா, சேர்த்து எழுதுவீங்களா? ஏன்னா கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மை இல்லையே. உன் வேலையில சரி இல்லை உன் பணத்திலும் சரி, யாரோ பணத்தை கொடுத்து வாண்ட காரியத்தை செய்ய சொன்னாங்கன்னா பணத்துல உண்மையாயிரு. அடுத்த விஷயம் ஜாக்கிரதை. தன்னை நம்பினவனுக்கு துரோகம் பண்ண அப்சலோம், அவனுக்கு ஒரு கல்லறை கூட கிடைக்கல, சாவு வித்தியாசமாச்சு. சௌரியே கேள், உன்னை நம்பி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யாரோ ஒப்பு கொடுத்தா தயவு சொல்றேன், அடுத்த விஷயத்துல உண்மை. உன் வீட்டுல ஒரு தப்பு நடக்குதுப்பா வச்சுக்கோ, இதை தெரியுமா எங்க வீட்டில் ஒரு தப்பு நடந்து போச்சு, எங்க வீட்டில் பையன் இப்படி பண்ணிட்டான், யார்கிட்ட சொல்லுவீங்க? ஓ மறைச்சிடணும்ப்பா, யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா அடுத்தவங்க வீட்டில் ஒன்று தெரிஞ்சோன்னு தெரியுமா இவங்க வீட்டில் இப்படி நடந்து போச்சு தெரியுமா, நான் சொன்னேன்னு சொல்லிடாது தெரியுமா. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் ஆராதித்து மகிமைப்படுத்த உதவி செய்தீர். இப்பொழுதும் நீர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்க உணர்வுதாரும், வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். உண்மையாய் இரு என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். உண்மையாய் இரு. எபிரேயர்களின் நிருபம், புக் ஆஃப் ஹீப்ரூ, எபிரேயர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்போ ஒரு அழைப்பு கொடுக்கறது பரம அழைப்பு என்று சொல்லி தமிழில் இருக்குது, ஹெவன்லி காலிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு பரிசுத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு தான் அந்த அழைப்பு. அப்படியானால் முதல்ல இந்த பரிசுத்த சகோதரர்கள் சகோதரிகள் யார், அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் யார் என்பதை குறித்து பார்ப்போம். அழைப்புக்கு பங்குள்ளவர், பரலோகத்தின் அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் பரிசுத்த சகோதரர்கள் சகோதரிகள். அப்படியானால் யார் பரிசுத்தர், யார் பரிசுத்தர்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். வேதம் சொல்லுகிறது கவனிங்க. ஐசாயா சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்போ அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் யார் பேரெல்லாம் இருக்குதோ அவர்கள் பரிசுத்தவான்கள். ஜீவ புஸ்தகத்தில் அது நித்திய ஜீவனுக்கென்று யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பரிசுத்தவான்கள். உங்கள் பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்குதா? ஆமென். எழுதப்பட்டிருக்குதுன்னா எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி தெரியணும்ல. ஜீவ புஸ்தகத்தில் எப்போ பேர் எழுதப்படும்
எப்போ எழுதப்படும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் ஒருவனுடைய பேர் இருந்தால் அவன் நித்திய ஜீவனுக்கு போவான். ஜீவ புஸ்தகத்திலே, அதாவது புக் ஆஃப் லைஃப், அந்த புஸ்தகத்திலே ஒருவனுடைய பேர் எழுதப்படாவிட்டால், அதாவது எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ ஒரு மனுஷனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே இருந்தால் அவன் நித்திய ஜீவனுக்கு, பரலோகத்துக்கு போவான். சொன்னா சரி, என்ன எழுதியிருக்குது? ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன். அப்போ இந்த ஜீவனுக்கு போகிறவன் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் ஒரு மனுஷனுடைய பேர் எப்போ வரும்? பரலோகத்துக்கு போகிறவனாக இருந்தால் அவனுடைய பேர் ஜீவ புஸ்தகம் இருக்கும். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகிறதா இருந்தால் அவனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். சரியா? இப்போ ஒரு மனுஷன் எப்போ பரலோகத்துக்கு போவான், அவன் பேர் எங்கே எழுதப்படுது? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு போதகர் இடத்துல, நிக்கோதேம் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அப்படியானால் மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மறுபடி பிறக்கிறதுனா, எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரன், அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து அந்த ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னின்னு சொல்லி கேட்குறானோ, அவன் உணர்ந்து கேட்கும்போது அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இப்போ அவன் சுத்தமாயிட்டான். குழந்தைகள்கிட்ட பாவம் இல்லை. இப்போ இவன் மன்னிப்பு கேட்ட நிமித்தமாக இவனுக்கும் பாவம் கிடையாது, இவனுக்கும் பாவம் கிடையாது. அப்படி ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாய் மாறிவிட்டான்? மன்னிப்பு கேட்டவன் மறுபடி பிறந்தவனாய் மாறிவிட்டான். மறுபடி பிறந்தவனாய் மாறிவிட்டான். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டவன் மறுபடி பிறந்தவனாயிட்டான். அப்படி மறுபடி பிறந்தால் பரலோக ராஜ்யத்தை பார்க்கலாம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு என்ன செய்யலான்னு வேதம் சொல்லுது. 5வது வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மறுபடி பிறந்தவங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பு பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றால் அவங்க பரலோகத்துக்கு போகலாம். ஓகே, அப்போ பரலோகத்துக்கு போகிறான்னா அவங்க பேர் எங்கே இருக்கும்? ஜீவ புஸ்தகம் இருக்கும். ஜீவ புஸ்தகம் இருக்கும். அப்படின்னு இப்படி சொன்னேன். ஜீவ புஸ்தகம் இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போவான்? பரலோகத்துக்கு போவான். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர்லாம் இருக்குதோ அவங்க பரிசுத்தர்னு பேர். அவங்களுக்கு பேர் பரிசுத்தர். இப்போ உங்கள் எல்லாரும் பேர் ஜீவபுஸ்தகம் இருக்குதா? இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்க இருக்குன்னு இல்லை, இருக்குன்னா மனம் திரும்பி இருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்த பெற்றீங்கன்னா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் யார்? ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட பரிசுத்தர்கள். பரிசுத்தர். இந்த பரிசுத்தர்களுக்கு தான் ஒரு அழைப்பு விடுக்கிறார். என்ன விடுக்கிறார்? வாசிங்க மறுபடியும் அந்த எபிரேயர்கள் 3வது அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எப்படி? பரிசுத்த சகோதரர், பரம அழைப்புக்கு, பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்புக்கு யார் பங்குள்ளவர்கள்? பரிசுத்த சகோதரர்கள். அப்படின்னா மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று பரலோகத்துக்கு போகக்கூடிய ஜீவனுக்கென்று எழுதப்பட்ட அவர்களைத்தான் பரிசுத்தர் இருக்குது. அவர்கள் இந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களை நோக்கி என்ன இருக்கிறது? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற
கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரிசுத்த சகோதரர்கள் என்ன செய்யணுமா? நாம் அறிக்கை பண்ணக்கூடிய அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற இயேசுவை கவனித்து பார்க்கணுமா? என்ன கவனித்து பார்க்க சொல்லுது? கவனித்து பாருங்கள் என்று சொல்லி என்ன சொல்லுகிறது? 2வது வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி முதல் வசனம் சொல்லிட்டு என்ன கவனித்து பார்க்கணுமா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவை பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராகிய அப்போஸ்தலராகிய அவரை கவனிச்சு பாருங்க. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படி? அவரை கவனிச்சு பாருங்க. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன எதுக்கு கவனிச்சு பார்க்க சொல்லுது? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல் நம்மளும் உண்மை உள்ளவங்களா இருக்கணும். அவர் பிரதான ஆசாரியர். நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம், புக் ஆஃப் ரெவலேஷன், 1வது அதிகாரம், 1st chapter 6th verse, 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை கழுவி, அதாவது ஜீவனுக்கு என்று பெயர் எழுத வச்சு சுத்தமாக்கி நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனாக்கினார். நானும் நீங்களும் யாரு? ஆசாரியர்கள். நானும் நீங்களும் ஆசாரியர்கள். இப்ப அந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படியான தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்களாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். நம்மளை எவ்வளவு தூரம் நேசிச்சு உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சு ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி வச்சுக்கார் பாருங்க, ஆசாரியரா. அப்போ அந்த ஆண்டவர் நம்மளை உண்மையுள்ளு எண்ணி ஆசாரியனை மாற்றினாரு அப்படின்னா அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குரிய பரிசுத்த சகோதரராகிய நீங்களும் நானும் நம்மை ஆசாரியர்களாக ஏற்படுத்தின அவருக்கு எந்தெந்த விஷயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும்? ஒரு 6 காரியங்களை நான் தியானிச்சேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். போதும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு போட்டு பின்னாலே வாசிருக்க சரியா? 2 1 என்னவா? அவன் அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். என்ன பேசணுமா? உண்மையை பேசுங்கள். அப்ப எந்த விஷயத்தில் உண்மையா இருக்கணும்? பேச்சில உண்மையா இருக்கணும். நல்லா கவனமா கேட்டுங்க. உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவரை ஏற்படுத்தினார். தேவனுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அருமையான சௌர்ணே சௌரிய உன்னை உண்மை உள்ளது எண்ணி ஆசாரியனாய் தேவனுக்கு ஆசாரியனாய் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது அவன் அவன் பிறனோடு கூட உண்மையை பேசுங்க. பொய் பேசாத, பொய் பேசாத. பொய் பேசியான் பாரு. ஏற்படுத்தினவருக்கு நீ உண்மை உள்ளவனா இல்ல, உண்மை உள்ளவனா இல்லைன்னு அர்த்தம். பொய் பேசுறது இல்ல, பொய்யெல்லாம் பேசுறது இல்லையா? சாதாரணமா பொய் வருதுங்க. பொய் சாதாரணமா வருது. தமிழர்ல தண்ணி
தண்ணி வச்சிருந்தா அடிச்சா தண்ணி தாங்க வரணும், சாராயம் வராது. ஆனா தமிழர்ல சாராயம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, தட்டினா சாராயம் தான் வரும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து பொய் வருது அப்படின்னா, பொய் இஷ்டத்துக்கு வருதுன்னு அர்த்தம் என்ன? பொய் பேசக்கூடிய சாத்தான் உள்ள இருக்கிறான்னு அர்த்தம், இருக்கிறான்னு அர்த்தம். ஏன் இப்படி சொல்றேன்னா, யெகோவாகிய தேவனை யூதர்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம், புக் ஆஃப் ஜான் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சரி, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அருமையானவர்களே, நல்லா கவனமா கேட்டுங்க. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆகவே சொந்தமா தான் பேசுவான், உள்ளதுன்னு சொல்லவே மாட்டான், உள்ளதுன்னு சொல்லவே மாட்டான். பொய் பேசுவான், பொய்யா பேசுவான். காரணம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். சௌரியே கேள், உன் வாழ்க்கையில பொய்யா வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் உள்ள உட்கார்ந்து பொய்ய சொல்றான்னு அர்த்தம். புருஷன்கிட்ட பொய் சொல்றது, மனைவிட்ட பொய் சொல்றது, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பொய் சொல்றது, எங்க வேணாலும் போயிட்டு மம்மி டேடி இப்படி மம்மின்னு சொல்லி பொய் சொல்றேன். பொய் வர்றதில்ல. ஏன் பொய் வருது? உள்ள இருக்குது, வருது. சாத்தான் உள்ள இருந்து செயல்படுறான். இந்த அனனியா சப்பிராள் 2 பேரும் நிலத்தை விற்றாங்க. ஒரு பங்கை வஞ்சித்து வச்சாங்க. ஆனா ஒரு பங்கு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. பேதுரு கேட்கிறான், அனனியாவே, நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப ஏன் பொய் வந்தது? சாத்தான் இருதயத்தை நிரப்பிட்டான், பொய் வருது. பொய் சொல்றான் பார். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தீமைனா சாத்தான். நீ உள்ளதுன்னு சொல்லு, இல்லதுன்னு சொல்லு. மிஞ்சி தப்பா சொல்றன்னு வச்சுக்கோ, சாத்தானால் உண்டாயிருந்து காரியங்களை பேசுறேன்னு அர்த்தம். யோசித்து பார். பொய் வர்றது இல்லையா? பொய் சொல்றது இல்லையா? சொல்லுவோம் பிரதர், தேவைப்படும் போது சொல்லுவோம். ஏன் தேவைப்படும் போது சொல்ற? மத்தவன் எப்ப சொல்றான்? உலகத்தான். அவனும் தேவைப்படும் போது தான் சொல்றான், நம்மளும் தேவைப்படும் போது தான் சொல்றான்னா என்னங்க வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? பொய் சொல்றது இல்லையா? பொய் சொல்றவன் எந்த தப்பும் பண்ணுவாங்க, எந்த தப்பும் பண்ணுவான். பொய் சொல்லக்கூடியவன் எந்த தப்பும் பண்ணுவான். நான் சில வேளைகளை சொல்லியிருக்கேன், நான் சொல்றேன். ஒரு ஊர்ல நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அங்க ஒருத்தர் வீட்டில் எங்களுக்கு அந்த சர்ச் நடத்துவதற்காக இடம் கொடுப்பாங்க. ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை, அவர் ஒய்ஃபும் ரட்சிக்கப்படலை, பையன் சின்ன பையன். எங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. சண்டே ஆனால் இருக்கிற அந்த ஹாலில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் உள்ளே போட்டு எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி இருக்கும்போது அவர் எத்தனையோ வருஷமாக நடந்ததுங்க. ஆனால் ரட்சிக்கப்படவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்ட பிறகு ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து அந்த ஊருக்கு போகிறேன். அந்த ஊருக்கு போனால் அந்த பிரதரை பார்க்க போகிறேன். அவர் ஒரு அதிகாரி, அவரை பார்க்க போகிறேன். அவர்கிட்ட, பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு 2 டைம் விசாரிச்சுட்டு, பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டேன். அப்படியா? முன்னால் அவர் பயங்கரமாக சிகரெட்டு குடிப்பார், அசுத்தமான புஸ்தகங்களை படிப்பார், சினிமா பார்ப்பார், இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கும்.
அப்படின்னு. அதனால நான் கேட்டேன், ஆமாம் முன்னால் பயங்கரமாக சிகரெட் ஸ்மோக் பண்ணுவீங்களே, எப்படி அது? இல்லை பாஸ்டர், இப்போ நான் சிகரெட்லாம் குடிக்கிறது இல்லை. அப்படியா, வெரி குட். சினிமாலாம் பயங்கரமாக பார்ப்பீங்களே, இப்போது அதுவும் பார்க்குறதில்ல பாஸ்டர், நான் தான் ரட்சிக்கப்பட்டேன்ல அப்படின்னாரு. அசுத்தமான புஸ்தகங்கள்லாம் படிப்பீங்களே அப்படின்னு கேட்டால், நான் படிக்கிறதில்ல பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர்ன்ட்டார். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கையை கொடுத்து, ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அவருடைய மனைவி இவற்றை நான் பேசிகிட்டு இருக்க அவங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க, ஏளனமாக சிரிக்கிறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர், அவர் இவ்வளோ தூரம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்கு வந்திருக்கிறாரு, நான் கேட்க சிரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் பாஸ்டர், ரொம்ப நல்லவர், எந்த தப்பு பண்ண மாட்டார், பொய் மட்டும்தான் சொல்லுவார் பாஸ்டர். அப்படின்னா என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? சினிமா பார்ப்பியான்னு கேட்டீங்க, அவர் பொய் மட்டும்தான் சொல்லுவார், ரொம்ப நல்லவர். சினிமா பார்க்க மாட்டேன்னு பொய் சொல்லுவார். சிகரெட் குடிப்பியான்னு கேட்டீங்க, அவர் பொய் தான் சொல்லுவார், சிகரெட் குடி மாட்டேன்னு சொல்லுவார், அவ்வளோதான், பொய் தான் சொல்லுவார், ரொம்ப நல்ல மனுஷன். அசுத்த புஸ்தகங்களை படிப்பியாங்கன்னு கேட்டீங்க, அவர் ரொம்ப நல்லவர் பாஸ்டர், பொய் தான் சொல்லுவார், வேறு எதுவும் தப்பணும் அப்படி. அப்போ இதில் மொத்தத்தில் என்ன அர்த்தம்? எல்லாமே செய்கிறாருன்னு அர்த்தம். பொய் சொல்ற அவர் எதுவுமே செய்வார். அருமையான சௌரியே, நல்லா கவனமாக கேட்டுக்க. நீ எங்கே பொய் சொல்லணும்னு நினச்சி பொய் சொல்கிறியோ, நீ எந்த சூழ்நிலையும் பொய்க்கு கட்டாயம் வாய் திறப்ப. ஏன்னா ஒரு சூழ்நிலையில் பொய் சொல்ல வரும்போது இன்னொரு சூழ்நிலையும் பொய் சொல்லுவேன், இன்னொரு சூழ்நிலையும் பொய் சொல்லுவேன். பொய் தானே, விட்டுட்டு போயிடுவோம் கதையை. வேதம் சொல்லுது, உண்மையை பேசு, அவனவன் பிறனுடனே உண்மையை பேசு, பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. ஒரு பையன் 9 தடவை சொல்லிட்டு அது உண்மை ஆயிருமா? உண்மை ஆயிருமா? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஹேண்ட் ரைட்டிங்காக வீட்டு பாடம் ஸ்லேட்டில் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. ஸ்லேட்டில் எழுதிட்டு வந்து டேபிளில் வச்சிடணும், வாத்தியார் டேபிளில். நான் முந்தின நாள் எழுதலை, விளையாண்டுட்டு இருந்துட்டேன். கைவேலை பீரியடுக்காக பண ஓலை வாங்கிட்டு வரணும், அதையும் வாங்கலை. அதனால் நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றேன், காலையில் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. உடனே எங்கள் வீட்டில் சத்தம் போட்டாங்க, ஏன்டா போக மாட்டேன், போ அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இல்லை, நம்ம பாடம் எழுதலை, பண ஓலையும் வாங்கலைன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா சொல்லிச்சுது. நான் 2ஆவது படிக்கிறேன், எங்கள் அண்ணன் 5ஆவது படிக்கிறான், எங்கள் அக்கா 8ஆவது படிக்குது. நான் எழுதி வைக்கிறேன், நீ போய் பண ஓலை வாங்கிட்டு வந்துடு, ஸ்கூலுக்கு போயிடலான்ட்டாங்க. எங்கள் அக்கா மேடம் பண்ணி எழுதி வச்சிருச்சு. நானும் பண ஓலையும் எடுத்து வந்து நான் வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு ஸ்கூலில் கொண்டு வந்து டேபிளில் வச்சிட்டேன். எல்லாத்தையும் திருத்துறாரு. அற்புதராஜ், இங்கே வா, இங்கே வா. யாரில் எழுதுனது? யார் எழுதுனது? சார், நான் தான் சார் எழுதுனேன், நான் தான் எழுதுனேன். ஏய், யார் எழுதுனதுன்னு உள்ளது சொல்லு. நான் தான் சார் எழுதுனேன். உள்ளதை சொல்லிடு, அடிக்க மாட்டேன். நான் தான் சார் எழுதுனேன்றேன். விட்டாரு, விட்டு 4-5 ஆட்டி விட்டாரு. அடிச்சுட்டு இப்போ இது செகண்ட் ஸ்டாண்டர்ட், இது ஒரு பார்ட்டிஷன் போட்டிருக்கோம், வாத்தியமார் அங்கே போகிறதுக்கு அங்கே கேப் இருக்கும். இது 3rd ஸ்டாண்டர்ட், இது 4th ஸ்டாண்டர்ட், அது 5th ஸ்டாண்டர்ட். இப்போது இந்த வாத்தியார், சார் அற்புதராஜ் பாடம் எழுதியிருக்காங்க சார் ஸ்லேட்டில், பாருங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு கொடுத்தோடனே 3ஆவது வாத்தியார் கூப்பிட்டாரு. யாரில் எழுதுனது? யார் எழுதுனது? நான் தான் சார், நான் தான் சார் எழுதுனேன். அச்சாறு அட்டி. அப்போல்லாம் பிரம்பு இந்த சைஸில் இருக்கும், மூங்கில் பிரம்பு அப்படி நீளமாக இருக்கும். டாரு விட்டு டேபிளுக்குள்ள தலையை உழ வச்சிட்டாரு. டேபிளுக்குள்ள தலையை விட்டு இருக்கேன். பட்டார் பட்டார் அடி உள்ள சொல்கிறான்னு. ஏன்னா திரும்ப உண்மை சொன்னால் எங்கே அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் தான் சார், நான் தான் சார்ன்றேன். இவர் 3ஆவது வாத்தியார் 4ஆவது வாத்தியார்ட்ட கொடுக்குறாரு. அவர் பார்த்தார், இங்கே வாழ யார் எழுதுனது? நான் தான் சார். அவர் அடித்தார் பாருங்க, அடி. அந்த அடி போட்டு 5ஆவது வாத்தியார்ட்ட ஹெச்சை விட கொடுத்துட்டாரு. அந்த கிளாஸில் எங்கள் அண்ணன் வேற இருக்கிறான். இப்போ ஏய், ஒழுங்காக சொல்லிடு, யார் எழுதுனது? சார் நான் தான் சார். ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னா கரெக்டாக சொல்கிறீங்களே, எப்படி உண்மை ஆயிருமாக்கும்? இப்போ
நான் திரும்ப திரும்ப அந்த வாத்தியார்ட்டேன் ஹெச்எம்ங்கிறாரு அடிச்சா பாருங்க, அடி பிச்சு உதறிட்டார். அடிச்சுட்டு எங்கள் அண்ணன் அந்த கிளாஸ், ஏய் ஜெயராஜுங்க வாழ வா, யாரு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். அவனை 2 போட்டு போட்டார். அவனை 2 போட்டு போட்டு 2 பேரும் யார் எழுதுனதுன்னு கண்டுபிடிச்சுவாங்க போ அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. நாங்கள் வெளியே வந்தோன்னு அவங்க கேட்குறேன், யாரில் எழுதுனா சொல்லல, நான் அடி வாங்குறேன்ல அப்படின்றாரு. நான் சொன்னேன் அக்கா தான் எழுதுனா அப்படின்ட்டேன். நேராக ஸ்கூலுக்குள்ளே போயிட்டான். நேரக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு, சார் எங்கள் அக்கா எழுதுனாங்களாம் சார். நீ உட்கார், நீ உட்கார், அவனை கூப்பிடு. ஏய் உன்னை சார் கூப்பிட்றாங்கடா. உள்ளே போனேன். ஒட்டாரு விட்டு திரும்ப, ஏடா உங்கள் அக்கா எழுதுனாங்களே முதல்ல சொல்லிக்கலாம்ல. திரும்ப ஒரு 5-6 அடி. திரும்ப 4ஆம் கிளாஸில் வந்து திரும்ப 5-6 அடி. 3ஆம் கிளாஸில் வந்தால் திரும்ப 5-6 அடி. 2ஆம் கிளாஸ். இத்தனை அடிக்கும் காரணம் என்ன? பொய். ஏன் பொய் சொன்னேன் தெரியுமா? பொய்ய சொல்லிட்டா உண்மை ஆகிரும்னு நினைச்சு திரும்ப திரும்ப சொல்லிட்டா. பொய் பேசாத, அன்னைக்கு சுபாவம் சொல்ல வச்சுச்சு, சொல்லிட்டேன். இப்ப நீ உன் வாழ்க்கையில நீ யாரு தெரியுமா? பரிசுத்த சகோதரி, பரிசுத்த சகோதரன். நீ பொய் பேசக்கூடாது. அவனவன் உன் பிறனுடனே உண்மையை பேசு, உண்மையை பேசு. உள்ள சாத்தான் இருந்தாதான் பொய்யை சொல்ல வைப்பான். யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியா இருக்கும்போது பெரிய பஞ்சத்தின் மத்தியிலே அவனுடைய தகப்பன் சகோதரர்கள் எல்லாம் அவன் கானானை விட்டு எகிப்துக்கு கூப்பிடுறான், வந்திருக்கிறாங்க. அப்போ நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 33வது 34வது வசனங்கள். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நல்லா கவனிச்சுங்க. அவங்க அப்பாட்டையும் அவங்க சகோதரரிடத்திலையும் யாரு? யோசேப்பு சொல்றான், பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களா இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் நிறுத்திங்க. இப்ப என்ன சொல்றாரு? நாங்களும் எங்கள் பிதாக்களும் யாரு? மேய்ப்பர்கள் என்று சொல்லுங்கள். ஆனா அவங்க மேய்ப்பர் தானா? மேய்ப்பர்கள் தானா? மேய்ப்பர்கள் தான். அவர்கள் மேய்ப்பர்கள் தான். ஆடு மேய்க்கிறவங்க தொழில். அதை அப்படியே சொல்லுங்க. யார் சொல்றது? எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்பு தன்னுடைய தகப்பனிடத்திலையும் சகோதரத்திலையும் சொல்றான். அவர் என்ன தொழில்னு கேட்டா என்ன சொல்லணும்? மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லு. நீங்க அப்படிதான் சொல்லணும் ராஜாட்ட. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்கள், மேய்ப்பர்கள் எல்லாரும், மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்திற்கு அருவருப்பா இருக்கிறார்கள் என்றான். அடப்பாவமே, என்னவா? மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்திற்கு. அப்போ இந்த எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்பு மேய்ப்பன் தானே. அப்போ எகிப்திற்கு அருவருப்பா தான் இருக்கணும். இவன் யோசிக்கலைங்க. என்ன யோசிக்கல? மேய்ப்பர்கள் சொன்னா எகிப்தியருக்கு அருவருப்பு. அப்படி இருக்கும்போது நான் எகிப்து தேசத்திலே அதிபதியா இருக்கிறேன், என்ன என்ன நினைப்பாங்க? என்ன அருவருப்பா நினைப்பாங்களே. அதனால அப்பா சௌரலே கொஞ்சம் மாத்தி சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. என்னைய அருவருப்பா நினைச்சாலும் சரி, என்னைய அதிபதியினுடைய ஸ்தானத்திலிருந்து விலக்கினாலும் சரி, நீங்க உள்ளதை உள்ளதனே சொல்லுங்க. மேய்ப்பர்னே சொல்லுங்க, மேய்ப்பர்னே சொல்லுங்க. ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்னே சொல்லுங்க. என்ன தேவனுடைய மனுஷனா இருப்பாங்க? என்ன தேவனுடைய மனுஷனா இருப்பான்? அப்படி சொன்னாங்கன்னா பாதிப்பு யாருக்குங்க? யோசேப்புக்கு. யோசேப்புக்கு. ஏன்னா ராஜா பெரிய பிக்ஷாட் நினைச்சு அவன் மேல வச்சிருக்கான் எபிரேயன்னு சொல்லி. ஆனா மேய்ப்பன் கேவலம் இவனையா தூக்கி நம்ம அதிபதியா வச்சோம், இவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் என் தேவனுடைய பார்வையில உண்மையா பேசு. எனக்கு அதிபதி போஸ்டே போனாலும் சரி, என்னை என்ன பண்ணாலும் சரி, நான் ஆடு மேய்க்கிறனுடைய பிள்ளைதான் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ சொல்லு, எங்கள் தொழிலே ஆடு மேய்க்கிற. என்ன மாதிரி மனுஷனா இருக்கு. ஆனா இன்னைக்கு வெளிநாட்டில் எவனா வேலைக்கு போறான்னு வச்சுங்களேன்,
அங்கே போய் ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே போய் லெட்ரின் கழுவ விட்டுவானுங்க. இவர் வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? நல்ல பிரேஸ்லெட் என்ன, நல்ல மைனர் செயின் என்ன, இந்த பக்கம் 4 மோதிரம் என்ன, பெரிய மொபைல் என்ன, ரொம்ப ஸ்டைலாக வருவார். பிரதர் என்ன பிரதர் பண்ணுறீங்க வெளிநாட்டில் அந்த ஊரில்? இல்லை, ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட்டு. சொல்கிறது அக்கௌண்டன்ட். அங்கே என்ன வேலை? கரெக்டாக சொல்கிறீங்களே, லெட்ரின் கழுவுற வேலை. அந்த வேலையை வெளில இங்கே சொல்கிறதுக்கு அவ்வளோ வெக்கம். ஆனால் அவன் சொல்கிறான், ஐயோ நான் அங்கே அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறேன். அடப்பாவி, நீ லெட்ரின் கழுவுறன்னு சொல்ல வேண்டியதுனே, சொன்னால் மரியாதை போயிடும். அதே போல் இவன் சொல்லியிருக்கலாம், நான் பெரிய ஆளுன்னு சொல்லுங்க, நாங்கள் யார் விவசாயிகள், நாம் பெரிய ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம். இல்ல பொய் சொல்லாதீங்க, அருவருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளதுன்னு சொல்லு. அருமையான சௌரியா சொன்ன கேள், அவன் பிறனுடனே உண்மையை பேசு. உன் சூழ்நிலைக்கா பொய்யை செஞ்சு விடாத. விட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் உள்ள இருக்கான்னு அர்த்தம். கிறிஸ்தியேசுவை கவனித்துப்பா, அவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். உன்னை ராஜாவாகவும் ஆசாரியனாக ஏற்படுத்தினாரு. அவருக்கு நீ உண்மை உள்ளவனா இருக்கணும்னா உள்ளதுன்னு அப்படியே பேசு, பொய் பேசாத. ஒன்று. ரெண்டாவதாக, எந்த விஷயத்தில் உண்மையா இருக்க வேண்டும்? 51வது சங்கீதம் 6வது வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் உண்மையா இருந்தா அவன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். உள்ளத்தில் உண்மையா இருந்தால் அவன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். ஏன்னா இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசும், இருதயத்தின் நினைவுதான் செயல்படும். நான் எப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவன் சொல்றான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி மாண்டவரேன்றான். ஏன் பாருங்க, வாசிங்க சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். தேவனுடைய பார்வையில நம்முடைய இருதயம் உண்மையா இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. அப்படி உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன், வேதம் சொல்லுது, அவருக்கு முன்னால் நான் உத்தமனா இருக்கிறபடினால என்னுடைய துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அப்போ எந்த மனுஷன் தேவனுடைய பார்வையில என் இருதயம் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறானோ, எந்த மனுஷி தேவனுடைய பார்வையில என் இருதயம் உத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாளோ, அவள் பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி காத்துக்குவான். பொல்லாப்பே செய்ய மாட்டா. ஏன் பொல்லாப்பு செய்யறா? அவன் இருதயம் சரியில்லை, அதனால தப்பு பண்றான். இருதயத்தின் நினைவு சரியில்லை, அதனால தப்பு பண்றான், அதனால தவறு பண்றான். சௌரிய கேள், உன் இருதயம் சுத்தமா இருந்தால், தேவனுடைய பார்வையில உண்மையா இருந்தால், நிச்சயமா நீ பாவம் செய்ய மாட்ட, தப்பே பண்ண மாட்ட. ஏன்னா காண்கிறவர் கர்த்தர், அவர் உண்மை உள்ளவராக இருந்தாரு, நானும் உண்மை உள்ளவராக இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் உடையவளாய் இருந்தால் நீ தப்பே பண்ண மாட்ட. யோசித்து பார், வாழ்க்கையில தப்பு அப்பப்போ நடக்குதா? ஏன் நடக்குது? இருதயத்தில் உண்மை இல்லைங்க, இருதயத்தில் உண்மை இல்லை, அதனால்தான் தப்பு நடக்குது. இருதயத்தில் மன உண்மையா இருந்து துர்க்குணத்துக்கு என்ன நீங்களாக்கி காத்துக்கொண்டேன்றான். மனசுக்குள்ள உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிதான் இருப்பான். ஸோ இருதயத்தில் உண்மை வேணும். நான் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படி 2 பிரதானிகள், 120 தேசாதிபதிகள், அதாவது தானியேலை குற்றப்படுத்த விரும்புகிறார்கள். அதுக்கு முகாந்திரம், ரீசன் தேடுறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஒரு முகாந்திரம், ரீசனையும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அவர்களால் கூடாது. ஏன்? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு
குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அவன் உன்னிடத்துல ஒரு குற்றமும் ஒரு குறையும் காணப்படலையா. ஏன்? அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடினால. உண்மை உள்ளத்துல இருந்தாதாங்க உத்தமமா இருக்க முடியும். தான் எந்த மனுஷன் தான் உண்மையா உள்ளத்துல உண்மையா இருக்கணும், எந்த தீமை செஞ்சுவிடக் கூடாது, என் தேவன் என்னை காண்கிறார்ங்கிற உணர்வு எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அவன் நிச்சயமா குற்றம் செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான். அதனால்தான் தாவீது சொல்றான், நான் அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை நீங்களாக்கி காத்து கொண்டேன். ஏன் காத்து கொண்டான்? அவர் முன்பாக நான் மன உண்மையா இருக்கணும். அவர் முன்பாக மன உண்மையா இருக்கணும். ஏன் இன்னைக்கு தப்பு பண்றீங்க? இருதயத்துல உண்மை இல்லைங்க, இருதயத்துல உண்மை இல்லை. அதனால தான் தேவைப்படும் போது தப்பு பண்ற. யோசிச்சு பாரு, இருதயத்துல உண்மை இருந்துச்சுன்னா தப்பே பண்ண மாட்டான். இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு சாதாரணமா ஆண்டவரே தப்பு பண்ணிட்ட மனுஷங்க சாதாரணமா விசுவாசிகளா இருக்கு. என்னங்க அது? அவர் நம்ம பிதாவாகிய தேவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினாருங்க. ராஜாவாக ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தின அவருக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தாருங்க. உண்மை உள்ளவராக இருந்தார். என்ன போய் உண்மை உள்ளவா இருப்பான்னு நினைச்சு ஆசாரியனா ஏற்படுத்தினாரு. எவ்வளவு லாயலா இருக்கணும், உண்மையா இருக்கணும். தேவைப்படும் போதெல்லாம் தப்பு பண்றோமே. ஏன் தெரியுமா? உள்ளத்துல உண்மை இல்லைங்க. இருதயத்துல உனக்கு சுத்தம் இருந்தா நீ தப்பே பண்ண மாட்டாங்க, தப்பே பண்ண மாட்டாங்க. இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன், நீ தப்பு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். இப்ப எதுக்காக இங்க சபைக்கு வந்திருக்கிறோம்? இயேசு வந்து அவரை சந்திக்கிறதுக்காக தான் நம்ம சபையில வசனம் கேட்கிறோம். ஆனா இருதயத்திலே சுத்தம் இல்லாம வசனத்தை கேட்டு என்ன பண்ண போறேன்? தப்பு சாதாரணமாக பண்றோம். ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க மேல என்னத்தையாவது குற்றம் சாட்டி தப்பு பண்ணிடுவோம். பிடிச்சிருந்தா குற்றம் சொல்ல மாட்டோம். என் தேவன் என்னை உண்மையுள்ள எண்ணி ஆசாரியனா மாத்தினாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை உண்மையுள்ள எண்ணி பிரதான ஆசாரியரை மாத்தினாரு. அவருக்கு உண்மையா இருந்தாரா? நீங்களும் நானும் உண்மையா இருக்கணுமா? ராஜாவை ஆசாரியரா மாற்றி வச்சிருக்காருங்க. உண்மையா இருக்கணுங்க. என்ன போய் உண்மையுள்ள எண்ணி ஆசாரியனை வச்சுக்காரு. நான் உண்மையா இருக்கேன்னு சொல்லி வாழணும். இப்போ தானியேல் 22ஆம் வசனத்தை வாசி. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஓஹோ, அவருக்கு முன்பாக அவன் சொல்றான் பாருங்க, தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். என்னன்னா அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தேன் சொல்றேன். ஏங்க, நீங்களும் நானும் அவருக்கு முன்னால குற்றம் இல்லாம இருக்கணும்னா இருதயத்துல சுத்தமா இருக்கணுங்க. இருதயம் அசுத்தமா இருந்துச்சுன்னா கட்டாயம் பாவம் செய்வாங்க. இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும், இருதயத்தினால்தான் அவன் செயல்படுவான். ஆகையினால கவனமா கேட்டுங்க. அவருக்கு முன்னால் நான் குற்றமற்றவனா இருக்கணும்னா என் இருதயத்துல சுத்தமா இருக்கும், என் இருதய நினைவுல சுத்தமா இருக்கும். அப்படி சுத்தமா இருக்கணும்னு நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில உண்மையா இருக்கிறோம். இல்லாட்டி முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? மனைவி முன்னால உண்மை மாறியும், புருஷன் முன்னால உண்மை மாறியும், பாஸ்டர் முன்னால உண்மை மாறியும், விசுவாசிகளுக்கு முன்னால உண்மை மாறியும், சொந்த குடும்பத்துக்கு முன்னால உண்மை மாறியும், எஜமானுக்கு முன்னால உண்மை மாறியும் நடிச்சுக்கிறோம். இருதயத்துல சுத்தமனவா அப்படி செய்ய மாட்டாங்க. இருதயத்துல சுத்தமனவா அப்படி செய்ய மாட்டாங்க. மனிதன் முகத்தை பார்க்கிறான், அதெல்லாம் நல்லா சொல்வீங்க. இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு முன்னால நம்ம சுத்தமா இருக்கணும். உங்க செயலை வச்சே நீங்க உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சலாங்க. உங்க செயலை வச்சே இருதயம் எப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா செயல் எப்படி வந்தது? இருதயத்தின் நினைவுனால தான் செயல் வந்தது. ஆபிரகாமை குறித்து வேதம் அழகா சொல்லுது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். சரி, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. என்னமா? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை
உண்மை உள்ளதாக கண்டு. ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக தேவன் கண்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் படிக்கும்போது, ஆண்டவரே என் இருதயத்தை உங்க பார்வையில் நீங்க உண்மையா இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஆண்டவரே, அப்படி சொல்லணுங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பாவத்துக்கு போக மாட்டீங்க. பாவத்துக்கு போகவே மாட்டீங்க. ஏன் பாவம் செய்றீங்க தெரியுமா? தேவைப்படும் போது செய்றீங்க தெரியுமா? உள்ளத்துல உண்மையே கிடையாது. அதனால தான் தேவைப்படும் போது பாவம் செய்றேன். தேவைப்படும் போது பாவம் செய்றேன். சாதாரணமா பாவம் செய்யறமே. அவன் துணிஞ்சு செய்யறான், நம்ம தெரியாம செய்யறோம். தெரியாம. அப்படியா? முதலாவது உண்மை உள்ளவன் பேச்சிலே உண்மையா இருக்கணும். பேச்சில் உண்மையா இருக்கணும். இரண்டாவது உள்ளத்தில் உண்மையா இருக்கணும். உள்ளத்தில் உண்மையா இருக்கணும். மூன்றாவதாக லூக்காளுன சுவிசேஷம் 16வது அதிகாரம் 12வது வசனம். வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? என்ன எழுதிருக்கு பாருங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால். அப்ப என்ன அர்த்தம்? வேறொருடைய காரியத்துல உண்மையா இருக்கணும். வேறொருத்தின் காரியத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை கொடுத்துருக்காங்க, நீங்க அந்த இடத்துல எப்படி இருப்பீங்க? உன்னை நம்பி ஒரு காரியத்தை செய்ய சொல்வார்களானால் அந்த விஷயத்திலே உண்மையா இரு. உன்னை ஒரு பொறுப்பு கொடுத்தால் அந்த விஷயத்திலே உண்மையா இரு. அடுத்த விஷயங்க, அடுத்த விஷயம் உன்னை உண்மை உள்ளவன் நினைச்சுதான் அடுத்த உனக்கு அந்த வேலை கொடுத்துருக்கான், கொடுத்தவன் காரியம் கொடுத்துருக்கான். உங்ககிட்ட பணம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்ப்பா, இதை செஞ்சு முடிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே கணக்கு எழுதுவீங்களா, சேர்த்து எழுதுவீங்களா? என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர்கிட்ட பிராட்வேல போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நான் எக்ஸஸா பணம் கொடுப்பேன். டீயே போக வர அவர் டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, பொருள் வாங்குறதுக்கு எல்லாம் சேர்த்து எக்ஸஸா கொடுத்துருவேன். இப்போ அவர் வந்தாருன்னா மீதி ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார். இது பல நாள் நடந்தது பார்த்தேன். இப்போ இவரு நம்ம திருடுறதுக்கு நம்மளே சந்தர்ப்பம் கொடுக்குற மாதிரி இருக்கு. பஸ்ஸுக்கு எவ்வளோ பிரதர், அந்த பொருள் எவ்வளோ பிரதர், டீ குடிப்பீங்களா, டிஃபன் சாப்பிடுவீங்களா பிரதர், கரெக்டாக கேட்டு அதை மட்டும் கொடுத்துருவேன். இப்போ எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாரு, பாஸ்டர் போனா என்னை நம்ப மாட்டேங்கிறாரு, கரெக்டாக அதை மட்டும் தர்றாருன்னு சொல்ல ஆரம்பிச்சார். ஏன் தந்தேன்? நான் கொடுத்ததுல நீ உண்மை இல்லைல்ல, அதனால தான் எப்படி தந்தேன். நான் கொடுத்ததுல உண்மை இல்லைல்ல, அதனால தான் தந்தேன். கொஞ்ச நாள் இருந்தார் போயிட்டார். அவரால் போகதான் முடியுங்க, கட்டாயம் இருக்க முடியாது. ஏன்னா கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மை இல்லையே. உன் வேலையில சரி இல்லை உன் பணத்திலும் சரி, யாரோ பணத்தை கொடுத்து வாண்ட காரியத்தை செய்ய சொன்னாங்கன்னா பணத்தில் உண்மையாயிரு. அடுத்த விஷயம் ஜாக்கிரதை. நான் ஒரு 2 எக்ஸாம்பிளை சொல்றேன் பாருங்க, வாசிங்க. ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீ எதை செய்தாலும் தேவனுடைய நாம் மகிமைக்கென்று செய், மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுடைய நாம் மகிமைக்கென்று செய்யுங்கள் இருக்கும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கவனமா கேளுங்க. யோசேப்பு ஒரு எபிரேயன். அந்த எபிரேயனாகிய யோசேப்பு அடிமையாய் வாங்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த முதலாளி அறிந்து கொண்டான். அறிந்த அவன் தனக்கு வேலையாளர், அப்படின்னா பிஏ. அதோடு மாத்திரம் இல்ல, தன் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக, நீ தான் காரியக்காரன், நீ தான் நடத்திக்கப்பா, என் வீட்டு பொறுப்பை எல்லாத்தையும் நீ நடத்திக்கணும் ஒப்பு கொடுத்தான். ஏன்? அவனை உண்மையா இருப்பான், ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு என்பதை அறிந்து அவங்கிட்ட எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்தார். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? சில நாட்கள் கழித்து அவன் மனைவி அவன் அழகா இருக்கிறான்னு கண் போட ஆரம்பிச்சா.
கண் போட்ட மட்டும் இல்ல, தன்னோடு கூட பாவம் செய்யும்படி தூண்டுறார். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, 8வது 9வது வசனங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், அருமையானே, தன்னோடு தவறு செய்யும்படிக்கு எஜமானுடைய மனைவியாகி அவன் எஜமாட்டி கூப்பிடுறான். ஆனால் அவனோ இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல், என்கிட்ட வீட்டில் உள்ள ஒரு காரியம் கூட விசாரிக்க மாட்டார். ஏன்னா நான் உண்மையா இருக்கேன் கேட்டு என்னை உண்மை உள்ள எண்ணி இந்த காரியத்தை கொடுத்துருக்காரு. ஒரு காரியத்தை கூட விசாரிக்க மாட்டார். இது என்னப்பா, அது என்னப்பா, இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு ஒண்ணு கூட விசாரிக்க மாட்டார். விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். ஐயோ, அவருக்கு உண்டான எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. என்ன உண்மையா இருப்பான்னு நினைச்சாரு, என்ன உண்மையா இருப்பான்னு நினைச்சாரு, எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்தவரு இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. அவன் அழகா சொல்றான் பாருங்க, யார்கிட்ட? ஓனர் ஒய்ஃப் கிட்ட. இந்த வீட்டுல என்னிலும் பெரிய ஒருத்தரும் கிடையாது. ஓனர் ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, அவ தான் எஜமாட்டி. ஆனா அவன் சொல்றான், இந்த வீட்டுல என்னை விட பெரிய ஆள் ஒருத்தரும் கிடையாது. சொல்லிட்டு, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வேற ஒன்னையும் விலக்கி வைக்கல. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றான், நீ அவனுடைய மனைவி, உன்னை தவிர வேற ஒண்ணு எனக்கு விலகல. இப்படி இருக்க என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய எப்படி? ஐயோ, என்னை நம்பி இந்த வீட்டுல விட்டிருக்கிறாரே இந்த எஜமா, ஆண்டவரே, இவ்வளவு இப்படி செய்ய சொல்றாரு. நோ நோ, என் எஜமானுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், முடியாதுன்றான். அருமையான சௌரிய சௌனே கேள். அவனுக்கு தப்பு செய்யற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நினைச்சா செஞ்சிருக்கலாம். நோ, என்னை நம்புனாரே எங்க எஜமா, என்னை நம்புனாரே எங்க எஜமா, ஆக அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓடிட்டான். அருமையான சௌரிய சௌனே கேள். உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுக்காருன்னா அடுத்த விஷயத்துல உண்மையாரு, அடுத்த விஷயத்துல உண்மையாரு. அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அடுத்த விஷயத்துல உண்மையாரு. நான் இங்க பாஸ்டரோட இருந்தேன். இங்கதான் எங்க வீடு. பாஸ்டர் அப்ப திருச்சியில் இருந்தாரு. அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்த போது அவருடைய பாஸ்புக்கும் ஒரு வித்ட்ராவல் ஃபார்ம், பேங்க் வித்ட்ராவல் ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. வித்ட்ரா பண்ணிட்டு வாப்பான்னாரு. அதே தெருவில் தான் இருக்குது பேங்க்கு. போயிட்டு வந்தேன், பணம் கொடுத்தாங்க, வாங்கினேன். பேங்க் புக்கை ஃபில்அப் பண்ணிட்டாங்க, வாங்கிட்டேன். நிறைய அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவர் கேட்டார், பணத்தை என்னன்னாரு, மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது புக்கில் அப்படின்னு கேட்டார். தெரியல, என்னென்ன பார்க்கலையா அப்படின்னாரு. இல்லைண்ணா நான் பார்க்கல, இதுக்கு தான் ஒன்று அனுப்புனேன் அப்படின்றார். நீ பார்க்குறியா இல்லையான்னு பார்க்கத்தான் ஒன்று அனுப்புனேன்றார். சொல்லிட்டு வேற ஒருத்தர் பேரை சொல்லி அவன் தான் பார்த்துருப்பான், அவன் தான் பார்த்துருப்பான்ற. இது எனக்கு அடுத்தவங்க விஷயங்க. இதில் போய் எனக்கு உள்ள என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, நான் ஏன் பார்க்கணும்? நான் ஏன் பார்க்கணும்? ரொம்ப கியூரியாசிட்டி, என்ன இருக்குமோ, எவ்வளோ இருக்குமோ, அது எனக்கு அவசியம் இல்லை. நான் பார்க்கவே இல்லை. என்ன நடந்து தெரியுமா? அவர் யாரையும் நம்பவே மாட்டார். அவர் ரூமுக்குள்ளே சூட்கேஸ் இருக்கும், அதுக்குள்ளே பணம் இருக்கும், யாரையும் உள்ளே விட மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உள்ளே போவார், சொல்லுவார், பணம் எடுத்துப்பான்வார். ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்கிட்ட கட்டான் பணத்தை என் கையில் கொடுத்து, அவர் பெட்டில் இருக்கிறார், கட்டான் பணத்தை என் கையில் கொடுத்து, அப்பா என்னென்ன செலவு பண்ணுறியோ செலவு பண்ணிக்கோ,
அப்படின்னு சொல்லி மொத்தமாக கையில் கொடுத்தாருங்க. மொத்தமாக கையில் கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா யாரும் நம்ப மாட்டாரு, அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாரு. ஏன் என்னை நம்பினாரு? ஒரே ஒரு தடவை எக்ஸாம்பிள் பார்த்துட்டாரு. ஆஹா, இவன் உண்மையாக இருக்கிறான், அப்போ கட்டாயம் உண்மையாக இருப்பான்னு சொல்லி. உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு ரூபா கூட அதில் இருந்து நான் எக்ஸஸாக எனக்கு எழுதி வச்சுன்னு எழுதினது எனக்கு அவசியமே இல்லைங்க. என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தர்றாரு. அடுத்த விஷயங்க, அடுத்த விஷயம் உண்மையாயிரு. அடுத்த விஷயத்தில் உண்மையாயிரு. நான் லயோலா காலேஜில் என் மனைவி இங்கே பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஸ்டெனோகிராஃபர் இருந்தா, நான் திருச்சியில் காலேஜில் டைப்பிஸ்டாக இருந்தேன். இங்கே வேலைக்காக முயற்சித்த போது லயோலா காலேஜில் எனக்கு டைப்பிஸ்டாக இதில் லைப்ரரியில் கொடுத்தாங்க. லைப்ரரியில் டைப்பிஸ்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் வேலை எங்கே கொடுத்தாங்க தெரியுமா? லைப்ரரி, பெரிய லைப்ரரி. நீங்கள் லயோலா காலேஜ் போனவங்களுக்கு தெரியும், லைப்ரரி பெரிய லைப்ரரியாக இருக்கும். அந்த அளவு பெருசு. நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இந்த லைப்ரரிக்கு இன்சார்ஜ் ஒரு ஃபாதர். எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன லைப்ரரியில் நான் வேலைக்கு விடணும். ஆனால் என்னை இந்த ஃபாதருடைய ரூமில் என்னை வேலை அவங்க விட்டுட்டாங்க. ஃபாதர் ரூமும் இந்த அளவுக்கு இருக்கும், பெருசு. இந்த அளவுக்கு இருக்கும். அங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும், பெருசு. அதில் ஒரு கார்னரில் டைப்ரைட்டர் கொடுத்துருக்காங்க, டேபிள் கொடுத்துருக்காங்க, சேர் கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுத்துருக்காங்க, மேட்ரு அடிக்க வேண்டிய மேட்ரு கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டில் சரி, மற்ற டேபிளில் சரி, வேல்யூபிள் திங்ஸ் இருக்கும், போட்டு வச்சுப்பார். எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம இல்லாத நேரத்தில் ஒன்று ஏதாவது காணாமல் போயிட்டா கூட நம்ம பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் இல்லாத நேரத்தில் கூட எந்த பொருளும் அசைஞ்சிடக்கூடாதுப்பா, எடுத்துடக்கூடாதுப்பா, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் காலையிலையும் புறப்பட்டு போகும்போது, ஆண்டவரே இது வரைக்கும் காப்பாற்றுனீங்க, என்னை ஆண்டவரே நாளைய தினத்துலையும் நான் அப்படி நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி தான் வேலை செய்வேன். ஒரு மாதம் ஆச்சுங்க, ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் முடிஞ்ச உடனே திடீர்னு சொல்லி, அற்புதராஜ் நீ லைப்ரரியில் போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்லிட்டார். லைப்ரரியில் டேபிள் போட்டாங்க, டைப்ரைட்டர் கொடுத்தாங்க, என் மேட்ரு கொடுத்தாங்க, சேர் கொடுத்தாங்க, எல்லாம் போட்டு அடிச்சுட்டு. அப்போ கேட்டேன், அங்கே உள்ள நிறைய பேர் இருக்காங்க வேறு. ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் இங்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இதில் ஒரு இடத்த, இந்த இடத்த தந்தவங்க அன்னைக்கே தந்திருக்கலாமா, ஏன் என் ஃபாதர் லாட்ஜில் கொண்டு போய் டைப் பண்ண வச்சாங்கன்னு? ஒன்றும் இல்லை சார், உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சார் பண்ணும். என்ன டெஸ்டா? ஓஹோ, நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கறதுக்கு தான் அங்கே கொண்டு வச்சிருக்கிறாங்க. நான் ஏதாவது ஒரு பொருள் அசைஞ்சிருந்தது, ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா உடனேன்னா டிஸ்மிஸல் ஆடு போ, இதுக்கு தான் வச்சாங்கன்ட்டு. நல்லா கவனமாக கேட்டுங்க, நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்கள் எந்த வீட்டுக்கு போனீங்கன்னாலும் அந்த வீட்டில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா சும்மா பீராஞ்சி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. எதுக்கு உங்களுக்கு அந்த வேலை? நான் திருச்சியில் ஊழியம் செஞ்ச போது ஒரு வீட்டில் ஒரு குடும்பமே ஊருக்கு போகிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தார் எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, யாராவது ஒருத்தரை எங்கள் வீட்டில் நைட்டு தங்க வைங்கன்னு. அந்த பாஸ்டர் என்னையே சொல்லிட்டார். நான் அப்போ அங்கே இருந்தேன் ஃபேமிலியோட. நீங்கள் போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. நான் போகிறேன். போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, ஒரு பொருளையும் தொட்டுறாத, நீ இதை எடுத்து இப்படி பார்த்துட்டு இப்படி வச்சா கூட பொருள் அசைஞ்சிருன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு பொருளையும் தொடாத, ஒரு பொருளையும் எடுக்காதன்னு. போவேன், படுப்பேன், பெட்ஷீட்டை மடித்து வைப்பேன், நான் பாட்டுக்கு வந்துடுவேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க உன்னை டெஸ்ட் பண்ணுறது கூட வைக்கலாமே, நீ எப்படி இருக்கன்னு பார்க்க கூட வைக்கலாமே. அடுத்த விஷயத்தில் உண்மையாயிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் அப்படி சொல்கிறேன். என்கிட்ட கர்த்தர் நல்லவர், அடுத்தவன் காரியத்தில் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல எண்ணத்தை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காரு. உனக்கு நான் உன் வேலையில் அடுத்தவன் உனக்கு ஒரு வேலை கொடுத்தான்னா உண்மையாயிரு, உண்மையாயிரு. முதலாளியா இருக்கட்டும், சூப்பர்வைசரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அடுத்தவன் உண்மையாயிரு. அடுத்த விஷயத்தில் உண்மையா இருக்கணும். தானியேல் சொல்றான் பாருங்க, வாசிங்க தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம்
1வது 2வது வசனங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. ஒரு நிமிஷம். இப்போ தரியு ராஜா இருக்கிறான். வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள். தேசாதிபதிகள் எத்தனை பேரு? 120 பேர். அவங்க யாருக்கு கணக்கு ஒப்பிக்கணும்? இந்த 3 பிரதானிகிட்ட. இந்த 3 பேர் பிரதானிகள். அதுல ஒன்னு தானியேல். சரி. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். இப்ப பிரதானிகளுக்கும் அப்படின்னா அந்த 3 மொத்தமே 3 பிரதானிகள். அந்த 2 பிரதானிகளுக்கும் 120 தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஓஹோ, இந்த தானியேலோ யூதேயாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவன், சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவன். இவனோ ஒரு அடிமை. தானியேல் ஒரு அடிமை. ஆனால் இந்த தானியேல் இடத்துல விசேஷித்த ஆவி இருப்பதை அறிந்த அந்த தரியு ராஜா இவனை தேசத்திற்கே பெரிய அதிகாரியா மாத்திரணும் பிளான் போடுறான். கவனமா கேட்டுங்க. பிளான் போடுறான். இப்போ தானியேல் தான் பிரதானிகள்ல பெரியவனா மாத்துறான், அதிகாரியா மாத்த போறான். இதுக்கு இடையில தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. இவன் வச்சாங்களே இந்த தானியேல் இந்த அளவுக்கு இருக்கிறானே இந்த பெரிய இடத்துல, அவனை குறித்து வேதம் அழகா அவனே சொல்றான் பாருங்க. வாசிங்க 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இருந்தேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜா, உங்களுக்கு முன்னா கூட நீதி கேடு ஒண்ணு கூட நான் செய்தது இல்லை. என்ன நம்புனீங்களே, என்ன நம்பி பிரதானியாய் மாத்தினீங்களே. உங்களுக்கு முன்னால் நான் நீதி கேடு செய்யவில்லை. ஏங்க, நம்பினவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. உங்களை நம்பி ஒரு காரியத்தை செய்ய சொன்னாங்கன்னா செய்யுங்க. அதில் எந்த விதத்திலும் துரோகம் பண்ணிடுறாங்க. பணத்திலேயோ, பெண் விஷயத்திலேயோ, ஆண் விஷயத்திலேயோ, வேலையிலேயோ எந்த விதத்திலும் துரோகம் பண்ணிடாதீங்க. அடுத்த விஷயத்தில் உண்மை. இந்த அப்சலோம் அம்னோனை கொன்னுட்டான்னு சொன்னோடனே பயந்து ஓடி போயிட்டான். ஓடி போய் அவங்க அம்மாவுடைய அண்ணன் ஒருத்தன் ராஜாவாக இருந்தான் தூர தேசத்தில், அவங்க போயிட்டான். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அழைக்கப்பட்டான். யோவாப் மூலம் அழைக்கப்பட்டான். ஆனால் தாவி சொல்லிட்டான், அவன் என் கண்ணில் முழிக்க கூடாது, அவன் அவங்க அம்மா கிட்ட போய் உட்கார சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். தாவீது அனுப்பிச்சா 2 வருஷம் கழிச்சு திரும்ப யோவாப் மூலம் திரும்ப வந்துடுறான். காலில் வந்து விடுறான், கட்டி அணைச்சு முத்தமிட்டு சரிப்பா மன்னிச்சிட்டேன் இனிமே போ அப்படின்னு அனுப்புறான். கவனமாக கேளுங்க. எல்லாத்தையும் மன்னிச்சு அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க தாவீது. ஆனா இந்த அப்சலோம் என்ன பண்ணா தெரியுமா? ஜீசஸ். வாசிங்க 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ல இருந்து அப்படியே வாசிங்க. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். இப்ப அங்க சேர்த்துட்டான், வீட்டுல வந்து சேர்த்துட்டான். சொந்த தாப்பன் ஊருக்குள்ள போலாம், நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டான். ஆனா இதற்கு பின்பு அப்சலோம் என்ன வேலை காமிக்கிறான் பாருங்க. இப்ப ராஜா தாவீது கீழே இருக்க வேண்டியவன் அப்சலோம் இப்ப ரதங்களை சம்பாதிக்கிறான், குதிரைகளை சம்பாதிக்கிறான், தனக்கு முன்னால ஓட 50 சேவகர்கள் சம்பாதிக்கிறான், தனக்குன்னு சம்பாதிக்கிறான். அவங்க அப்பாவுக்காக செயல்பட வேண்டியவன் தனக்குன்னு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சுட்டு மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு மேட்டர்லாம் தெரியும். இப்போ
ராஜாட்ட போறவனெல்லாம் பிடிச்சு வாப்பா, அங்க போனா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, நீ என்கிட்ட வா, உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன்னு சொல்லி என்ன பண்றான், அவனெல்லாம் கட்டி பிடிச்சு மனுஷனுடைய உள்ளத்தை கவர்ந்துட்டான். கடைசியில முடிவன நம்பினாங்க, சொந்த மகனை நம்பினான் தாவீது. நம்பிக்கைக்கு அடுத்த விஷயத்துல துரோகம் பண்ணிட்டானே. இப்போ ராஜ வார்த்தை பிடிச்சிட்டு தாவீத விரட்டிட்டாங்க. தாவீது இப்போ ஓடி போயிட்டான். சொந்த மகன் தன் தகப்பனுக்கு துரோகம் பண்றான். நம்பிதானே வச்சான், ஆனா துரோகம் பண்ணான். ஆனா முடிவென்ன? அடுத்த விஷயத்துல துரோகம் பண்ணதனுடைய முடிவென்ன? கருவாலி மரத்துல தொங்குனான். கழுத்து மாட்டிடுச்சு, கழுத போயிடுச்சு. வானத்துக்கு கீழே நடுவுல தொங்குறான். யோவா பார்த்தான், 3 ஈட்டி அடிச்சு வந்தான். குத்துனான். 10 சேவர்கள் வந்தாங்க, அடிச்சே காலி பண்ணி அங்க பக்கத்துல ஒரு பள்ளத்துல புதைச்சிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கல்ற கூட கிடைக்கலங்க. தன்னை நம்பினவனுக்கு துரோகம் பண்ண நாயனே அப்சலோம், அவனுக்கு ஒரு கல்லறை கூட கிடைக்கல. சாவு வித்தியாசமாச்சு. சௌர்யே கேள், உன்னை நம்பி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யாரோ ஒப்பு கொடுத்தா தயவு சொல்றேன், அடுத்த விஷயத்துல உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி மாத்திக்காத, செய்யாத, துரோகம் பண்ணிடாத. என் தேவன் காண்கிறவர், அவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். என்னை ராஜாவா ஆசாரியனை ஏற்படுத்துகிறார். நான் அவரை கவனித்து பாருங்கள், அவர் உண்மையா இருக்கார். நானும் நீங்களும் உண்மையா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த விஷயத்துல? பேச்சுல 2, உள்ளத்துல 3, அடுத்த விஷயத்துல 4. ஜீசஸ். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். சரி. ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். சரி, எதுல உண்மையா இருக்கணும்? ஆவியில் என்ன? எண்ணத்துல உண்மையா இருக்கும். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குறான். சரி, ஆவியில் உண்மை இல்லாதவன் ரகசியத்தெல்லாம் தூற்றி திரிவான், புறங்கூறி திரிவான். நமக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, நான் இப்படி கேள்விப்பட்டேன், நான் இப்படி சொன்னேன். உன் வீட்டில் ஒரு தப்பு நடக்குதுப்பா வச்சுக்குவோம். இதை தெரியுமா, எங்க வீட்டில் ஒரு தப்பு நடந்து போச்சு, எங்க வீட்டில் பையன் இப்படி பண்ணிட்டான், யார்கிட்ட சொல்லுவீங்க? ஓ, மறைச்சிடணுப்பா, யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் அடுத்தவங்க வீட்டில் ஒன்று தெரிஞ்சோன்னு தெரியுமா, இவங்க வீட்டில் இப்படி நடந்து போச்சு தெரியுமா, நான் சொன்னேன்னு சொல்லிடாது தெரியுமா. ஐயோ இருக்கிறீங்க பாருங்க. கிடைச்ச உடனே நான் உங்களெல்லாம் சொல்றேன்பா, நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. நான் பொம்பளையில், அங்கே உள்ள பொம்பளையில் சொல்கிறேன். பொம்பளைகள் தான் ரொம்ப மோசம். தனக்கு தெரிஞ்ச உடனே தெரியும், அடுத்தவனுக்கு உடனே சொல்லிவிடணும். மேட்ரு தெரியுமா, நான் சொன்னேன்னு சொல்லிவிடான்னு சொல்லியே எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. என்ன சிரிப்பு பாருங்க பிரதர்ஸுக்கு. ஐயோ உனக்கு வேணும் ஒரு காரியம், உனக்கு வந்திருக்குது, தேவையில்லாத ஒரு காரியம் வந்துருச்சு வச்சுக்குவோம். ஏதோ காதில் ஊதிட்டாங்க, என்ன பண்ணலாம்? தேவையில்லாத காரியம் என்ன பண்ணலாம்? அப்படியே போட்டு அழுத்திருங்க. ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குவான். நீ ஆவியில உண்மை இல்லாதனால்தான் இங்க உள்ளது அங்க உள்ளது இங்கெல்லாம் சொல்லி தெரியுமா. ஒரு உண்மை உள்ளவன் என்று எண்ணிதானே உன்னை ஏற்படுத்தினார் ஆண்டவர். உண்மை உள்ளவன் என்று எண்ணிதானே தேவன் ஏற்படுத்தினாரு. அதை ஏன் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே இது உன் வீட்டில் நடந்தா சரிங்க, நான் சும்மா உதாரணம் சொல்றேன். யாரோ ஒரு வீட்டில் ஒரு சகோதரனுடைய மகளை ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டான் வச்சுக்கோ, சும்மா தான் சொல்றேன். இது உங்களுக்கு மேட்ரு வருது, என்ன பண்ணுவீங்க இப்போ? அப்படியா? எப்போ? என்னைக்கு?
போனவர்னா திங்களுமே செவ்வாழுமையா? வியாழக்கிழமை காலையிலே மாலையிலையா? இது எல்லாம் கேட்டாச்சா? ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். நல்ல நியூஸா? சொல்லுங்க சிஸ்டர். ரொம்ப சிரிக்கிறீங்க, மேட்ரை சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், அந்த பிரதருடைய பொண்ணு இருக்குதே, ஆமா, அந்த பொண்ணு ஒரு பையன் கூட்டிட்டு போயிட்டானுமா, தெரியுமா? தெரியாது. எப்போ? போன வாரம். என்னைக்கு? வியாழக்கிழமை. காலையிலையா சாயங்காலமா? அடாவல. சரி, இது உங்க வீட்டில் நடந்து போச்சுங்க. உங்க வீட்டில் நடந்து போச்சு சிஸ்டர். உங்க வீட்டில் ஒன்று நடந்ததாக கேள்விப்பட்டமே. போனை வை. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. போனை வை. உன் வீட்டில் நடந்தா சொல்லக்கூடாதான், அடுத்த வீட்டில் வந்தா சக்கரை பொங்கலாம். ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குவான். தெரியக்கூடாத மேட்ரு, தேவையில்லாத மேட்ரு உனக்கு வந்துருச்சு, எப்படியோ வந்துருச்சு, அப்படியே அடக்கிரு. நான் நிறைய காரியங்கள் சபையார் என்கிட்ட சொல்லுவாங்க, இங்கிருந்து போனவங்களும் சொல்லியிருக்காங்க, இப்ப இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. ஆனா ஜெபத்துக்காக சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் என் மனைவி கிட்ட கூட தெரியக்கூடாத ஒன்றையும் நான் என் மனைவி கிட்ட கூட சொல்ல மாட்டேன். மனைவி கிட்ட கூட சொல்ல மாட்டேன். அவளுக்கு எப்படியோ யாரோ சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, என்னங்க விஷயம் தெரியுமா, என்ன சொல்லு, இது மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியா, சரி சரி போ அப்படின்னு விட்டு போயிடுவேன். அவட்ட கூட சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லணும்? நான் ஜெபத்துக்காக சொல்லணும்னு வச்சுங்க, இங்க இருந்து இப்படி ஒரு காரியம் நடக்குது, ஜெபம் பண்ணுவோமான்னு, ஐயோ இது இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அதனால அதை விட்டுறேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தயவுசெய்து வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வர போறாரா? யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான்? வாசிங்க சங்கீதம் 15 சாம் நம்பர் 15:3. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலோ, யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பருவத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி முதலாம் வசனம் சொல்லும். அப்படின்னா இயேசு வரும்போது யார் போவாங்க, யார் மறைவான அந்த கூடாரத்தில் 7 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் பெர்மனண்டா எங்க அவரோடு கூட யார் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த அதிகாரம் முழுசு இருக்கும். வாசிங்க. தன் நாவினால் புறங்குறாமலும், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் பரிசுத்த பருவத்தில் நிலைத்திருப்பான்? அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான, வேதனையான, துக்கமான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். அவனுக்கு எங்கேயோ வந்துருச்சு, ஆனா அவன் எடுத்து சொல்ல மாட்டான். அடுத்தவங்கிட்ட போய் 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 சொல்ல மாட்டான். ஆனா இன்றைக்கு சாதாரணமாய் போச்சு. ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். யோசிப்பார் சௌரிய, யோசிப்பார். உங்ககிட்ட தேவையில்லாத ஒரு மேட்டர் வந்துருச்சு, என்ன செய்ய போற? நான் சொல்லலன்னா இருதயம் வெடிச்சிடும். அப்படியா? உள்ள அப்படி வச்சு அடக்கு. நீ ஆவியில் உண்மை உள்ளவன், நீ ஆவியில் உண்மை உள்ளவன். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-19. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காள், நிச்சயம் பண்ணிருக்குது. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று தெரிந்து விட்டது. இப்போ யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள் மரியாள். நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து, நீதிமான் அவன், இவளோ கிருபை பெற்றவள்,
இவன் நீதிமான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். போதுங்க ஏங்க, கல்யாணத்துக்கு ஒழுங்கு பண்ணிருங்க. இப்போ அவ்வளோ கர்ப்பவதி ஆயிட்டா, பரிசுத்தாவினால் கர்ப்பவதி ஆயிருக்கிறார். ஊர் ஒத்துக்குமாங்க? ஊர் ஒத்துக்குமா? பரிசுத்தாவினால் கர்ப்பவதி ஆனா ஒத்துக்குமா? அப்படிதான் காணப்பட்டது. ஆனால் இது யோசேப்புக்கு வருது இந்த மேட்ரு. யோசேப்பு நினைச்சிருந்தா தன் நண்பர்கள்லாம், ஏய் கெட்டு போனவளை என் தலையில கட்ட பார்த்தாங்கடா, எப்படியோ நான் படைச்சிட்டேன், அவ கர்ப்பவதியா இருக்கடான்னு ஊரெல்லாம் அவன் சொல்லியிருக்கலாம் முடியும். ஆனால் அவன் சொல்லவே இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், ஏதோ கர்ப்பவதி ஆயிட்டா, இவளுக்கு பரிசுத்தாவினால் தான் கர்ப்பவதி ஆச்சுன்னு சொல்லி அவ சொல்லலாம், அவங்க வீட்டார் சொல்லலாம், ஒத்துக்கலாம், மகளை நம்பலாம், அது பண்ணலாம். இவனுக்கு என்ன தெரியலையே. ஆகையினால கர்ப்பவதி ஆயிட்டா, எப்படியோ கர்ப்பவதி ஆயிட்டாங்கிறது தான் தெரியுது. இப்போ தள்ளிடலாம். ஆனா எப்படி? அவன் நீதிமானா இருந்தபடினால ரகசியமா வேணாம்பா, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, அப்படியே விட்டுருங்க, வேண்டாம் கல்யாணம் நின்றுட்டோம் அப்படின்னு ரகசியமா தள்ள நினைக்கிறாங்க. ரகசியமா தள்ள நினைக்கிறான். அவன் நினைச்சிருந்தா அவளை பேரை கேவலப்படுத்திருக்கலாமா? கேவலப்படுத்திருக்க முடியுங்க. கெட்டு போனவளை என் தலையில கட்ட பார்த்தாங்க, நான் தான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஐயோ எவங்கிட்ட போய் என்ன ஆனாலும் தெரியல, இப்படி பண்ணிருக்கா, கர்ப்பவதியா இருக்கிறா, நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லி அவன் ஊரெல்லாம் சொல்லிட்டு தன்னை நீதிமானா காமிச்சுக்கலாம். நோ, அவன் நீதிமானா இருந்தபடினால, அவன் நீதிமானா இருந்தபடினால அவளை ரகசியமா ஒண்ணுமே தெரியாம தள்ளிலாம். இவன் தாங்க உண்மை உள்ளவன், இவன் தான் உண்மை உள்ளவன். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மேட்ரு வந்துருச்சுங்க, வந்துருச்சு வைப்போம், உங்களுக்கு ஒரு மேட்ரு வந்துருச்சு, தேவையில்லாத மேட்ரு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? வம்பா போச்சு போ. ஆவியில் உண்மை உள்ளவன் வசனம் சொன்னீங்களா இல்லை உண்மையா சொல்றீங்களா? அப்படியே அடக்குங்க, அப்படியே அடக்குங்க. அது தேவையில்லை. வெளியே சொன்னால் வெக்க கேடுன்னு உங்களுக்கே தெரியுது, அப்புறம் ஏன் சொல்றீங்க? அப்படியே அடைக்கிறீங்க. ஓகே. நாலாவது ஆவியில் உண்மை. முதலாவது பேச்சில் உண்மை, ரெண்டாவது இதயத்தின் நினைவுல உண்மை, மூணு அடுத்தவன் காரியத்தில் உண்மை, நாலு ஆவியில் உண்மை, அஞ்சாவது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23வது அதிகாரம் 28வது வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. சரி. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக. அப்ப எதுல உண்மை? வசனத்தை சொல்றதுல உண்மை. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே சொன்னா நீ உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவள். வேதத்தை வேதமா சொல்லணும், வேதத்தை வேதமா சொல்லணும், மாத்தி சொல்லாத. மாத்தி சொன்னா போதகருக்கு பேர் என்ன? கள்ள போதகர். சரி, மாத்தி சொன்ன விசுவாசிக்கு பேர் என்ன? கள்ள விசுவாசியா? இது ஓ, மாத்தி சொன்னா கள்ள போதகர்ன்றீங்க, அப்ப மாத்தி சொன்னா கள்ள விசுவாசி தானே? எங்க விசுவாசி வசனத்தை வசனமா சொல்லு, மாத்தி இது சொல்லாத. என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்வானாக. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது. யோவான் 12வது அதிகாரம் 49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சுயமா ஒண்ணும் பேச மாட்டேன், பேச வேண்டியது என்னது, உபதேசிக்க வேண்டியது என்ன அனுப்பின பிதா கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே நான் பேசுகிற பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன், எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஏன் இப்படி பேசுகிறாரு? அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அதனால தேவனுடைய வார்த்தையா பேசுறார்.
நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மையா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப வசனத்தை வசனமா பேசணும். வசனத்தை வசனமா பேசு. யோவான் 7:18 படிங்க. சுயமாய் பேசுகிறவன், சுயமாய் சொந்தமாய் பேசுகிறவன், நல்லா கொஞ்சங்க, தன் சுய மகிமையை தேடுகிறான். ஓ, நீ சொந்தமா பேசினா சொந்த மகிமையை தேடுறன்னு அர்த்தம். சொந்த மகிமை உனக்கு மகிமையை தேடுறன்னு அர்த்தம். சொல்லிட்டு தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிற உண்மை உள்ளவன். நல்லா கவனிச்சுங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். அவருக்கு மகிமை தேடுற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் சொன்னபடியே சொன்னார். அவர் சொன்னபடியே சொன்னார். இப்ப பாருங்க, தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை. நம்ம அனுப்பினாரா? எங்க இருந்து அனுப்பினாரு? வேதம் சொல்லு பாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணோம், உன்னதத்துக்கு கொண்டு போனாரு. அங்க போயிட்டு வசனம் கொடுத்தாரு. மறுபடியும் என்ன பண்ணாரு? யோவான் 17:18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஓ பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்தில் அனுப்புறேன். உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு அனுப்பினவருக்கு மகிமை தேடும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லிட்டார். அப்படியே சொல்லிட்டார். நீங்களும் நானும் தேவனால் அனுப்பப்பட்டவங்க தானே? அனுப்பப்பட்டவங்க தானே? அப்ப வசனத்தை எப்படி சொல்லணும்? வசனமாவே சொல்லணும். மாத்தி சொல்ல மாட்டீங்கல்ல? என்னங்க மாத்தி சொன்னா யாரு? கள்ள. நான் மாத்தி சொன்னா கள்ள போதுங்க. நீங்க மாத்தி சொன்னா கரெக்டா சொல்றீங்களா? கள்ள விசுவாசி. சரி, இப்போ நான் ஒரு வசனம் சொல்றேன், நீங்க அப்படியே சொல்வீங்களான்னு பாப்போமா? மாட்டி விடுறீங்களே. நீங்க அப்படியே சொல்லணும். ஒரு சகோதரி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சிஸ்டர், 1 தீமோத்தேயு 2:9-10 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. வாசிங்க. இப்போ வாசிங்க, எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு. ஸ்திரீகளோ மயிரை பின்னுதலினாலாவது, சரி, பொன்னினாலாவது, சரி, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். நல்லா கவனிச்சுங்க. ஸ்திரீகள் பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சிஸ்டர், இப்படி சொல்லுத வசனம் சொல்லுத, நீங்க என்ன சிஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்வீங்க? அனுப்பினவரின் மகிமையை தேடுறவன் உண்மை உள்ளவன். நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் தலை கீழே தொங்குது. என்னங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க. உண்மை சொல்லணும். என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தை உண்மையா சொல்லுவானாங்க. சொல்லுங்க பாப்போம். இப்போ அப்ப இந்த விஷயத்தில் நீங்க உண்மை இல்லையா? அத பாஸ்டர்கிட்ட போய் கேளு. என்கிட்ட ஏன் கேட்குற? இது கிடையாது. இல்லை, நீங்க விசுவாசி தானே சிஸ்டர், அதனால தான் கேட்குறேன். விசுவாசியா இருந்தா கூட வசனம் போட்டிருக்கல, வசனத்து படி. அப்ப நீங்க என்னைய பார்க்காத, வசனத்தை பார்த்து போயிட்டே இரு. நீங்க வசந்தபடி சொல்லக்கூடாதா? நீங்க வசந்தபடி சொல்லக்கூடாதா? உங்களை வசந்தபடி சொல்றதுக்கு தானே கர்த்தர் வசனம் கொடுத்தாரு. என்ன சொல்றீங்க? வசந்தபடி சொல்றதுக்கு தானே வசனம் கொடுத்தாரு. ஏன் அந்த வசனத்தை நீங்க மறைக்கிறீங்க? ஏன் அந்த வசனத்தை வசனமா சொல்ல முடியல? ஒன்னால முடியல, அதனால சொல்ல முடியல. ஜீசஸ், என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்லுவானாக. அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் அவருடைய வார்த்தையை சொல்லுவான். இயேசு பிதாவினுடைய மகிமையை தேடினபடினால அவர் சொன்னதை அப்படியே சொன்னார். சௌரியா சொன்ன கேள். உன்கிட்ட எந்த வசனம் கேட்டாலும் நீ கீழ்ப்படிறவனா இருந்தா கட்டாயம் தாங்க வசனம் அப்படி சொல்லுவேன். ஆனா நம்ம தான் கீழ்ப்படியலையே, எப்படி சொல்லுவான்? வசந்தபடி எப்படி சொல்லுவான்? ஜீசஸ், எங்க வாழ்ந்த வசந்தபடி வாழுவாங்க. உண்மை விளந்து எண்ணிதானே நம்மளை இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினாரு. உண்மை உள்ளவராக இருந்த இயேசுவை கவனித்து பார், கவனித்து பார். அவர் உண்மை உள்ளவராக இருந்தாரு. தன்னை அனுப்பினவருக்கு உண்மை உள்ளவராக
போற? ஜீசஸ். வசனமா சொல்லு அப்படின்னா வசந்தமா வாழ்ந்தாதான் சொல்ல முடியும். நான் வாழ மாட்டேன், ஒண்ணு போட்டா பரவாயில்ல பிரதர், ரொம்ப அலங்காரம் பண்ணாதான் அந்த, யார் சொன்னா உங்களுக்கு இருக்கு? இதுதான் மனுஷன் சொல்றது. சுயமகிமை தேடுறான். சொந்தமா சொல்றேன், சுயமகிமை தேடுறான். சொந்தமா நீ சொல்ல முடியாது. தேவனுடைய வசனத்தை வசனமா சொல்லணும். சொந்தமா நீ சொல்லாத. சுயமகிமை தேடுறான் அர்த்தம். யாராவது உங்ககிட்ட வசனம்னு சொல்லி சந்தேகம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன சந்தேகம் கேட்க வர்றாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட கேட்காதீங்கம்மா, தயவு செய்து விட்டுருங்க, வம்புல மாட்டி வைக்காதீங்க, வேற எங்கேயாவது போய் கேட்டுங்கன்னு சொல்ல போறீங்களா? நீங்க நல்ல விசுவாசியா? ஐயா, அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு எனக்கு. ஜாகிரதை. வசனம், கர்த்தருடைய வசனத்தை வசனமா சொல்றோம்மா, உண்மையா சொல்லணுமா? ஆறாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனம். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பொறுப்புல உண்மையா இருக்கணும். அது கிறிஸ்தவ பொறுப்போ, சர்ச்சில் உள்ள பொறுப்போ, வேலையில் ஒரு பொறுப்போ, யார் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் கரெக்ட் உண்மையா இருங்க. உண்மையா இருங்க. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரி வைப்பார். நீங்க உங்களுக்கு எனக்கு இவ்வளவுதானே, அவனுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, எனக்கு மட்டும் கொஞ்சம் தான், உனக்கு கொஞ்சத்துல கொடுத்து தான் பார்ப்பாரு. நீ அதுல உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவார். ஏன் நீ அவனுக்கு அதிகமாக கொடுத்துருக்க, எனக்கு ஏன் கொஞ்சம் கொடுத்துருக்கு யோசிக்காத. உனக்கு கர்த்தர் கொடுத்து பார்க்கறது கொஞ்சம் தான். ஏன் தெரியுமா? இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கான்னு பார்க்கத்தான் கொஞ்சம் கொடுத்தாரு. இதுல நீ உண்மையா இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவார். இந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களை யுத்தத்தில் அங்க பார்க்க போயிருக்கிறான். யுத்த களத்துல பார்க்க போன இடத்துல சொல்றாங்க, நடக்கிற சம்பவத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28 வசனம். அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, தாவீது வந்து பேசிட்டு இருக்கிறான். அதை கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை, நல்லா கவனமா கேட்டுங்க அந்த வார்த்தைகளை, வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யார் வசத்தில் விட்டாய் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க அப்பா இவனுக்கு மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஆடு கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் ஆடு கொடுத்துருக்காரு. கவனமா கேட்டுங்க. கொஞ்சம் ஆடு. அவனுக்கு தெரியுது, அண்ணனுக்கு தெரியாது. அந்த கொஞ்சம் ஆடை எங்கே விட்டாய்? இந்த கொஞ்சம் ஆட்டை வச்சுதான் அந்த குடும்பத்தை பொழப்பு உண்டாக்குறான். யாரு? தாவீது. அவங்க அப்பாவை பொழக்க வைக்கணும். இந்த சூழ்நிலையில நடந்தது என்ன? அதே அதிகாரம் 34, 35, 36. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, எவ்வளவு ஆடு? கொஞ்சம் ஆடு. கொஞ்சம் ஆடு. இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டது போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். எங்க கொஞ்சம் ஆடு. இந்த ஆடை வச்சுதான் அந்த குடும்பமே பிழைக்குது. இப்ப யோசித்து பார்த்தான் தாவீது, ஐயோ இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் கொண்டு போச்சுன்னா எங்க பொழைப்பே போச்சு, எங்க அப்பாவை நான் காப்பாற்ற முடியாது. அப்படி இந்த கொஞ்சம் ஆடுகளுக்குள்ள இருந்த ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு கரடி கொண்டு போகுது. நேர கரடியை துரத்தி கரடி அடிச்சு கிழிச்சு ஆட்டை கொண்டு வரான். ஒரு தடவை சிங்கம் கொண்டு போகுது, சிங்கத்தை அடிச்சான், அது எதிரிட்டு வருது, தாடை பிடிச்சு கிழிச்சு
குட்டியை மேட்டுட்டான். ஏங்க அவனுக்கு என்ன எண்ணம் தெரியுமா? என்ன எண்ணம் தெரியுமா? இருக்கிறது கொஞ்சம் ஆடு, இந்த ஆடுகளை வச்சுதான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், இதுவும் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆகையினால தான் உயிரை கூட பணம் வச்சாங்க. உயிரை கூட பர்சா நினைக்காம எங்க அப்பாவுக்குரிய இந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படியாவது சரியா நடத்திடணும்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிகளை மீட்பதற்கு சிங்கத்தையும் பார்க்கல, கரடியும் பார்க்கல. அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு இப்படி ஒரு சம்பவத்தை கொடுத்தா என்ன இருப்போம்? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கரடி வந்துருச்சு, என்ன பண்ணிருப்போம்? விட்டுட்டு ஓடனா நம்ம முன்னால வந்து நேரம் மேலே ஏறிவோம், மரத்தில் ஏறி. சரி, இவங்க அப்பாட்டே வந்து சொன்னான்னு வச்சுங்க, அப்பா அப்பா ஒரு கரடி வந்துச்சுது, நான் மரத்தில் ஏறிட்டேன், அந்த ஊரை குட்டியை மட்டும் கொண்டு போச்சு. ரொம்ப நல்லது மகனே, தலைக்கு வந்து தலைப்பாவோடு போச்சு, ஒரு ஆட்டுக்குட்டியோடு போச்சு, பரவாயில்ல, இப்போ நீ இருந்தால் ஒன்றை கொண்டு இருக்கோம், நல்ல வேளை நீ தப்பிச்சாடா. அவங்க அப்பா கூட சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்க்கலைங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்க்கல. எங்க அப்பாவும் நாங்க எங்க குடும்பத்தையே காப்பாத்துறது இந்த ஆடுகள் தான். இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்கு என் உயிரை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி உயிரை கொடுத்து காப்பாத்துறாங்க. கொஞ்சம் ஆடு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்க்கிறதுல கரெக்டா இருக்கிற, இந்த கொஞ்சம் ஆடுகளை கொஞ்ச நாள்ல நடத்தின, நீ கொஞ்சத்துக்குள்ள உண்மையா இருந்தபடினாலே அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குறேன்னு சொல்லி ராஜாவை மாத்தினாரா? ராஜாவை மாத்தினாரா? ஏன்? உனக்கு தந்து பார்த்தேன், எப்படி கொஞ்சம் ஆடுகளை எப்படி மேய்க்கிறான்னு தந்து பார்த்தேன், நீ சரியா மேய்க்கிற, ஆகையினால உனக்கு ராஜா போஸ்ட் கொடுத்தா இந்த தேசத்தையே சரியா நடத்துவான்னு சொல்லி உனக்கு இந்த ராஜ்யத்தையே கொடுத்துட்டார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பொறுப்புல, கொஞ்சம் பணத்துல, கொஞ்சம் வாழ்க்கையில நீங்களும் நானும் உண்மையா இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியா இருப்பார். எந்தெந்த விதத்தில் உண்மையா இருக்கணும்? பேச்சுல, இதயத்தின் நினைவுல, அடுத்தவன் காரியத்துல, ஆவியில் உண்மை இருக்கணும். 5 வசனத்தை வசனமா சொல்றதுல 6 கொஞ்சத்தில் உண்மை. கர்த்தர் அப்படி இருக்கும்படிதான் அவர் சொல்றாரு. அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகி அவரை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையாக இருந்தார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு உண்டாய் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இயேசு எப்படி உண்மை உள்ளவராக இருந்தாரோ அப்படியே நானும் நீங்களும் உண்மையா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாமா? ஆண்டவரை நீர் வரும்போது உண்மை உத்தமமானவனே என்று சொல்லி என்னை பார்த்து சொல்லணும்ப்பா. அப்படி என் வாழ்க்கை இருக்கணும். எல்லாரும் முழங்கால் படிக்கணும், எல்லாரும் முழங்கால் படிக்கணும். ரகதானா ரஷகால ரதானா ரபா, எல்லாரும் முழங்கால் படிக்கணும். ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜீசஸ். ஆண்டவரே, என்னை உண்மை உள்ளவனாய் நீர் கண்டபடினாலே என்னை தேவனே உமக்கு முன்பாக பிதாவாய் தேவனுக்கு முன்பாக ராஜாவாய் ஆசாரியனாய் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கன்னு சொன்னீரே, அவர் உண்மை உள்ளவராக இருந்தாரே, அப்படியே நானும் உண்மை உள்ளவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். நானும் உண்மை உள்ளவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. 6 காரியத்தில் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தியானிச்சோம். ஆண்டவரே, அந்த 6 விஷயத்தில் நான் உண்மையாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெண்டும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெண்டும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார்.
நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மோசே தன் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு இருந்தார் என்று இருக்கிறபடி, ஆண்டவரே, எங்களையும் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் உமக்கும் வைத்திருக்கிறீர். இயேசுவை போல நாங்களும் உண்மையுள்ளவர்களாய் வாழ எனக்கு எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. எந்தெந்த விஷயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினீரோ அத்தனை விஷயத்தில் நாங்கள் உண்மையாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வு தாங்க, வாழ்ந்த கிருபை தாங்க. தேவனே, நீங்கள் வரும்போது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று அடியனை பார்த்தும் எங்கள் சபையை பார்த்து உண்மை உத்தமமான மக்களே என்று சொல்லி நீர் அழைத்து செல்லும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.